ஓம் நம வெங்கடேஷாய. திருப்பதி தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டிடிடி டெய்லி அப்டேட்ஸோடு சேர்த்து திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், தீர்த்தங்களோட அப்பப்போ திருமலாலையும் கீழ்த்திருப்பதிலையும் திருச்சானூர்லேயும் காளஹஸ்திலையும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஹோட்டல், சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாரோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எங்கெல்லாம் கிடைக்குங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் ரெகுலராக நம்ம சேனலில் ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த மாதிரி இந்த வீடியோவில் எக்ஸாக்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் இருக்குது. அங்கே ஏதாவது ஒரு நல்ல ஷாப் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஃபேமிலியோட டீசெண்டான ஆம்பியன்ஸில் ஏசிலையோ இல்லை நான் ஏசிலையோ உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னா இந்த லக்ஷ்மி நாராயண பவன் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லக்ஷ்மி நாராயணா இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு டயக்னலி ஆப்போசிட்லேயே விஷ்ணு நிவாசத்துக்கு பக்கத்தில் ஒரு லக்ஷ்மி நாராயணா இருக்குது. அவங்களோடது தான் இந்த பிரான்ச்சுமான்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா இது லக்ஷ்மி நாராயண பவன் போட்டிருந்தது. பார்சல் வாங்கிட்டு சப்தகிரியில் போகிறப்போ இங்கே வாங்கியிருக்கோம். பஸ்ஸு சில டைம் இந்த இடத்துல இறக்கி விடுவாங்க, திருமலையிலேருந்து வர்ற பஸ்ஸு. அண்டு லன்ச்சு 2-3 தடவை சாப்பிட்ருக்கேன். மீடியமாக இருக்கும், ரொம்ப ஓஹோ சூப்பர் அப்படின்ட்டு சொல்ல முடியாது, சுமாராகவும் இருக்காது, அண்ட் சைடு எஃபெக்டும் எதுவும் இருக்காது. ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். 110 ரூபா மீல். ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்றவங்களுக்கு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பருப்பு பொடி, கோங்குரா ஊறுகாவோட சூப்பராக கொடுப்பாங்க. ஏசியும் இருக்குது, நான் ஏசியும் இருக்குது. ஓரளவுக்கு மீடியம் ப்ரைஸில் கீழ்த்திருப்பதியில் இருக்கிற ரேட்ஸில் சொல்கிறேன். சாப்பிட்றதுக்கு இங்கே ஓகேவாக இருக்கும். பக்கத்துலேயே கோவிந்தராஜ சுவாமி கோயில் இருக்குது. அண்ட் கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இந்த ஹோட்டலோட வாசல்லையே திருச்சானூருக்கு போகிறதுக்கு பஸ்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். சில டைம் திருமலாவில் வர்ற பஸ்ஸு, மேலேருந்து வர்ற பஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் தான் இறக்கி விட்றாங்க. ஸோ அங்கே உங்களுக்கு இறங்கிட்டோம், நீங்கள் உங்களோட ட்ரெயினுக்கு போகிறப்போ பார்சல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னா இதுவும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லக்ஷ்மி நாராயணா, அது ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் போதுலேருந்தே அங்கே சாப்பிட்டுட்ருக்கோம். அது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும், சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. ப்ரைஸ் எல்லாம் கூட பார்சல் மீல்லாம் ஒன்று வாங்கினா தாராளமாக 2-3 பேர் கூட சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு பார்சல் மீல்லாம் கொடுப்பாங்க. பட் இங்கேயுமே மீடியமாக இருக்கும். நீங்கள் இறங்குற இடத்துலையே சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த லக்ஷ்மி நாராயணா பவன் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு ஆப்போசிட்டில் இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கறது திருச்சானூருக்கு போகிற பஸ்ஸு. மேல் திருப்பதிக்கு போகணும்னா கூட இங்கே ஆப்போசிட்டில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஏசி பஸ், நான் ஏசி பஸ் இருக்கும். ஸோ அந்த விஷ்ணு நிவாசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி நாராயணா கூட ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த லக்ஷ்மி நாராயண பவனும். ரெண்டுத்துக்கும் எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரிஞ்சதில்லை. பட் அந்த லக்ஷ்மி நாராயணா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது, இதை ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ அந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும். பட் இவங்கெல்லாம் ஒரே பர்சனாக இல்லை வேறு வேறையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்பிட்ற ஹோட்டல் எல்லாருக்கும் பட்ஜெட்டில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோவிந்தராஜ சுவாமி கோயில்கிட்டையும் இப்போ சொன்ன மாதிரி உட் சைடுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் தள்ளி நடந்து போகணும். 110 ரூபா மீல்ஸ், அன்லிமிட்டடாக தான் கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருந்தது. திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயில்கிட்ட சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு அக்கா செய்து கொடுக்குறாங்க, திருநெல்வேலிக்காரங்க தான். அந்த கடை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோவில் அப்பப்போ ஷேர் பண்ணியிருக்கேன், தனியாக வீடியோவாக ஷேர் பண்ணல, சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுற நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் திருப்பதிக்கு போகிறப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாகவும், திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.